வெல்கம் பேக் டு VeeVee Infotech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்டாக்ட் மாடியூல்ல பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில இண்டஸ்ட்ரீஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கஸ்டமர் லிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டர், சப்ளையர்ஸ், இவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று மேனுவலாக வச்சிருந்திருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு நம்ம ஓடோ இந்த மாதிரி சாஃப்ட்வேருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அதை வந்து அந்த கான்டாக்டெல்லாம் நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு அஹ், சில வழிகள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா மேனுவல் என்ட்ரியா பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இத்தனை வருஷமா வச்சிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2000, 3000, 5000 கிட்ட கூட இருக்கலாம். 10,000 கூட சில கஸ்டமர், சில என்ன சொல்றது, B2C எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸை எப்படி வந்து நம்ம ஓடோல இம்போர்ட் பண்ணலாம் எக்ஸல்ல இருந்து அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எது இதெல்லாம் தேவைன்ட்டு. ஸோ மெயில் ஐடி, அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு, ஸோ அது நமக்கு தேவைப்படும். கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், இது தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட்டுக்கான ஒரு ஃபார்மெட்டை எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபீல்டோட நேம் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஓடோவுக்கு செட் ஆகுற மாதிரியான அந்த ஃபீல்டெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கான்டாக்ட் வந்து நமக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அதோட ஐடியை எடுத்துட்டு வருது. ஸோ ஐடி வந்து நம்ம தேவைப்படாது, நம்ம புதுசாக தானே போட போகிறோம். ஸோ இந்த மேலே இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டெம்ப்ளேட்டு சேம் இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை மட்டும்தான் வேற, ஐ மீன் இந்த கான்டாக்டோட நேமை தான் சேஞ்ச் பண்ணுமே தவிர ஹெட்டிங்கை வந்து நம்ம எப்பயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கஸ்டமர் கொடுத்த ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபோல்டரில், ஐ மீன் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கான்டாக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேம் இருக்குது, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் சிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ நேம் ஸோ நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நேமுக்கு நேரம் நான் வந்து இந்த நேம் வந்து என்ட்ரு வச்சுக்கிறேன். தென் வந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸ்ட்ரீட் அண்ட் சிட்டி இதை அப்படியே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி வந்து நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இது மாதிரி மல்டிபிள் கான்டாக்ட் நம்மக்கிட்ட ஒரு 1000 கணக்கில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் 24. ஓகேங்களா? நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ஓடோக்குள்ள வந்துட்டோம். ஸோ ஓடோக்குள்ள இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கான்டாக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கியர் ஐக்கன் இருக்குல்ல, இதில் போயிட்டு நம்ம இம்போர்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுக்குறேன். இம்போர்ட் ரெக்கார்ட்ஸில் அப்லோட் த டேட்டா ஃபைல், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா டெம்ப்ளேட்டு, அந்த எக்ஸல் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இருக்கு, இதுதான். ஸோ இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண உடனே அது அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அது இதாயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம், கரெக்டாக பண்ணியிருக்கா ஃபீல்டுன்னு. ஸோ இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எரர் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கான இது கொரிஸ் இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபீல்டு ஒரு வேளை மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த சிட்டிக்கு நேராக இருக்கிற சிட்டி ஃபீல்டு எதுன்னு அதுக்கான ரிலேட்டட் ஃபீல்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிட்டின்னு அடிச்சிங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் வரும். அதில் வந்து இது வந்து சிட்டின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம இம்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கொடுத்துட்டோம்.
ஸோ கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட். இப்போ வந்து நம்ம 5 ரெக்கார்ட் போட்டோம் அந்த எக்ஸலில். ஸோ 5 ரெக்கார்டு உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? இது மாதிரி 5 தான் இல்லை, மல்டிபிள் கான்டாக்ட் நம்ம வந்து எக்ஸலில் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரே ஷாட்டில் வந்து நம்மளால உள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.